ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், எப்படி நாங்கள் சுகர் பீச்சோ இல்லாட்டி முத்துக்கள் 2mm 3mm இல்லாட்டி நாங்கள் ஒரு ப்ளவுஸை எப்படி நாங்கள் டிசைன் ஆக்குறதுக்கு எங்களுக்கு பிரியோசனமான முத்துக்கள்லாம் காட்ட போகிறேன். இது சுகர் பீச். இதில் கலர் எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ உங்களுக்கு கொமன் கலராக தான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த சுகர் பீச்சில் நீங்கள் எடுக்கலாம். இது இந்த சுகர் பீச்சிலையும் கணக்கு பேக்கெட்டில் வித்தியாசம் இருக்குது. சில லோக்கல் பேக்கெட்டில் கணக்கு வீணாக போயிடும். அதாவது நாங்கள் எடுக்கிற இந்த சைஸின்ற எங்களோட ஊசிக்கே நுழையாத அளவுக்கு அந்த ஓட்டுகள் அதுகள் இருக்குது. சிலதுகளுக்கு கொஞ்சம் விலை கூடினாலும் கொஞ்சம் நல்ல முத்து வாங்கினீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சில பேர் லோக்கலில் வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு துவையல்லையே அந்த முத்தில் இருக்கிற இதுகள் கலந்துடும். அப்போ நாங்கள் வாங்கிக்கையே நல்ல முத்தாக வாங்கி செஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ப்ளவுஸ் பிரியோசனமாக இருக்கும். இப்போ எல்லோரும் நாங்கள் ஆரி ஒர்க் செய்கிறது எப்படின்னா சாரி ப்ளவுஸு தானே வீணாண்டு வாண்டு. ஆனால் இதுலேயே நாங்கள் சாரி ப்ளவுஸ் இல்லை, கணக்கு செய்யலாம், காப்போல் செய்யலாம். இப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக்லஸோ என்ன வேணால் செய்யலாம். அரிவக்கிலேயே செய்யலாம், டொப்புகள் அதிலெல்லாம் செய்யலாம். இப்போ சில பேர் அரிவக்கை பழகி போட்டு சாரி ப்ளவுஸ் ஆர்டர் வரையிலன்னு சொல்லி கொண்டு இருப்பினோம். ஆனால் நாங்கள் கணக்கு டிஃப்ரெண்ட்டாகவே செய்யலாம். அது இப்போ நாங்கள் இதுதான் செய்யணும் இல்லை, நாங்களும் டிஃப்ரெண்ட்டாகனா தான் எங்களுக்கு அந்த அரிவக்குரிய மதிப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இது நான் சுகர் பீச் கட்டுறேன். இப்படி தான் நெருக்கமாக கட்ட வேணும். எப்போயுமே நாங்கள் சுகர் பீச் 2 தான் கட்டணும். நாங்கள் அதுக்கு மேலே கட்டினோம்னு சொன்னால் அந்த தையல் அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ப்ளவுஸ் போட்டு கொண்டு இருக்கையே அப்படியே அறந்துச்சுன்னு சொன்னால் ஃபுல்லாக அரைவாசிக்கு வெளி வந்துடும். அப்போ நாங்கள் அதை ஃபுல்லாக என்ன சொல்கிறது, இப்போ அரிவாக்கு ஊசியால் போடாது, திரும்ப நாங்கள் தையல் ஊசி நூலால் தான் அதை தைச்சி விடணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 2 போட்டு நல்லா நெருக்கமாக தைச்சி இடைக்கிடைக்க கட்டி போடணும். ஏன்னா நான் சொன்னது அந்த இடைக்குள்ள இங்கே அறந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் இடம் தான் கட்ட வேணும். நாங்கள் ஃபுல்லாகவே கட்டாமல் போனோம்னு சொன்னால் ஒரு இழுவையில் ஈஸியாக கலண்டுடும். ஆனால் தைக்கிறது இப்போ நாங்கள் ஒரு ப்ளவுஸை ஒரு நாள் ஃபுல்லாக தைக்கிறோம்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே கலட்டலாம். அப்போ இப்போ பாருங்கள், நான் கணக்கை போட்டு காட்டுறேன். என்ன வித்தியாசம்னு சொன்னால், நாங்கள் ஆட்டைக்குள்ளே ஆடைக்குள்ளே அது ஒரு நீட்னஸ் இருக்காது. அதுதான் சொல்கிறது. ஆரிவர்க்கில் எப்போயுமே நாங்கள் ஒட்டி இதுக்கு என்ன வித்தியாசம் பண்ணி பாருங்கள். ஆரிவர்க்கில் ஒட்டுற ஒர்க்கில் நாங்கள் கூட ஒட்டு ஒர்க் செய்யக்கூடாது. ஏன்னா நாங்கள் இப்போ தண்ணியில் துவைக்கக்குள்ளே எல்லாம் கலந்து சொன்னால் அந்த ப்ளவுஸ் பிரியோசனமெல்லாம் போயிடும். இப்போ நாங்கள் கட்டி கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இந்த ஒர்க் பிடிக்கிறேன்னு சொன்னால் அதை கலட்டி போட்டாலும் அந்த ப்ளவுஸ் பிரியோசனமாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்படி நாங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ நீங்கள் இப்போ உங்களோட சுகர் பீச் இல்லைன்னா நீங்கள் எங்கேயாச்சும் மாலையால் சின்ன பிள்ளைங்க மாலையால் அதில் இருக்கிற முத்துகள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் முதல்ல நெருக்கமாக கட்டி பழகுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு முத்துகள் உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு இப்படி வெட்டுரும், இதுதான் இந்த முத்துன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு தெரியாத முத்துகளையும் உங்களுக்கு அறிமுகமாகும். அப்படித்தான் அரிவர்க்கோ வேறு எந்த தொழில் இருந்தாலும் பழகிறது. முதல் சாட்டுக்கு நாங்கள் ஒரு முத்து வாங்குகிறோம்னு சொன்னால் சரியில்லாமல் இருக்கும். அடுத்த தரம் வாங்குகிறோம்னு சொன்னால் ஓகே, எங்களுக்கு அது இந்த தன்மை விளங்கிடும் என்ன எங்களுக்கு வித்தியாசம்னு சொல்லி. அப்போ நீங்களும் கொஞ்சம் ஊக்குவிப்பாக எடுத்தால் தான் செய்யலாம். இப்படியே அடுத்த கிளாஸ்லேயும் உங்களுக்கு வேறு தையல் இப்போ நான் இப்போ செயின் ஸ்டிச்சிலேயே நான் கணக்கு தையல் இருக்குது, நான் அதை காட்டல. இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கு செயின் ஸ்டிச்சோட என்னென்ன முத்து கட்டுறது, இப்போ வேறு ஒர்க் செய்கிறதுன்னு தான் காட்டித்தரேன். இப்போ ஒரே தையலை நான் உங்களுக்கு பிரட்டி தைச்சா அதில் பிரியோசனம் இல்லை. அதுக்காகத்தான் நான் வேறு தையல் தைக்காமலே ஒரேடியாக செயின் ஸ்டிச்சிலேருந்து முத்துக்கு போட்டேன். இப்போ நூல் ஒர்க் எல்லாம் இருக்குது. அது உங்களுக்கு இந்த முத்துகளை பிடிச்சிங்கன்னு சொன்னால் நூல் ஒர்க்கும் நீங்கள் பிடிச்சிடுவீங்க. அதில் தான் நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு
இன்னும் ஊக்குவிப்பு தேவைன்னு சொன்னால் இன்னும் நீங்களாகவே கற்பனையிலேயே தைக்க வேணும். கற்பனைன்னு சொன்னால் இப்போ நாங்களே ஒரு டிசைன் ஒன்று உருவாக்கணும். நாங்கள் உருவாக்கி தைச்சா தான் எங்களுக்கு அந்த ட்ரெஸ். இப்போ நாங்கள் இன்னொரு ஆள் டிசைனை பார்த்து செஞ்சோம்னு சொன்னால் அது பழைய டிசைன் ஆகிடும். நாங்களே க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஆரி ஒர்க். இப்போ மேக்கப் பண்ணாலும் நாங்கள் புதுசாக இப்போ நாங்கள் கிரீமில் வர ஒவ்வொன்றை மாற்றுற மாதிரி ஆரி ஒர்க்கை நாங்கள் புதுசாக நடுவெல்லாம் சாரி ப்ளவுஸுக்கு போடாமல் டொப்புக்கு போடலாம், ஜீன்ஸுக்கு போடலாம், சாரிக்கெல்லாம் போடலாம். இப்படி கட்டிட்டு நாங்கள் கீழால் ஏன் இழுத்துடுவோம்னு சொன்னால் அந்த கட்டின இடம் தெரிஞ்சுன்னு சொன்னால் அந்த ஒரு நீட் இருக்காது. அதுக்காகத்தான் உங்களுக்கு இழுத்து காட்டுறேன்.